எளிய குடும்பங்களின் அவசர நிதி தேவைக்கு கை கொடுக்கும் முதன்மை ஆயுதமாக எப்போதும் தங்கம் இருக்கிறது. மருத்துவ செலவு அல்லது தொழில் முதலீடு என எதுவாக இருந்தாலும் வீட்டில் உள்ள தங்கத்தை அடகு வைத்து அரை மணி நேரத்திற்குள் பணமாக மாற்றிக்கொள்ள முடிகிறது. ஆனால் தங்கம் விலை கணிசமாக உயர்ந்துள்ள நிலையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு சவரன் வாங்குவது என்பது சாமானிய மக்களுக்கு பெரிய சுமையாக மாறியுள்ளது. இதனால் தற்போது இந்திய சந்தையில் 75% தங்க தூய்மை கொண்ட 18 கேரட் தங்க நகைகளின் பயன்பாடும் வரவேற்பும் மக்களிடையே வேகமாக பிரபலமாகி வருகிறது. 22 கேரட் தங்கத்துடன் ஒப்பிடும்போது 18 கேரட் தங்கம் வாங்கும்போது ஒரு சவரனுக்கு தோராயமாக 22,000 ரூபாய் வரை மிச்சமாகிறது. இதனால் பலரும் 18 கேரட் நகைகளை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் 18 கேரட் தங்க நகையை வங்கிகளில் அடகு வைத்து நகை கடன் பெற முடியுமா என்ற பெரிய சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது. இதற்கு பதில் நிச்சயமாக முடியும் என்பதுதான். பெரும்பாலான முன்னணி வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் 18 கேரட் தங்க நகைகளுக்கும் தாராளமாக நகை கடன் வழங்குகின்றன. வங்கிகள் பொதுவாக 18 கேரட் முதல் 24 கேரட் வரை தூய்மை கொண்ட தங்கத்தையே கடனுக்காக ஏற்றுக்கொள்கின்றன. 18 கேரட்டுக்கு கீழ் உள்ள தங்கத்திற்கு கடன் வழங்கப்படுவதில்லை. எனினும் தங்கத்தின் தூய்மைக்கு ஏற்பவே கடன் தொகையும் தீர்மானிக்கப்படும். உதாரணத்திற்கு 22 கேரட் தங்கம் ஒரு பவுனுக்கு சராசரியாக 70,000 ரூபாய் கடன் கிடைத்தால் 18 கேரட் தங்கம் ஒரு பவுனுக்கு தோராயமாக 50,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. வங்கி அதிகாரிகள் நகையின் தூய்மையை பரிசோதித்து அதில் உள்ள கற்கள் மற்றும் பிற உலோகங்களின் எடையை நீக்கி தங்கத்தின் நிகர எடையை அதாவது நெட் வெயிட்டை மட்டுமே கணக்கிட்டு கடனை ஒதுக்குவார்கள். எனவே நீங்கள் தைரியமாக 18 கேரட் தங்க நகைகளை வாங்கலாம் மற்றும் அவசர தேவைகளுக்கு அடகும் வைக்கலாம். ஆனால் 18 கேரட் நகைகளை வாங்கும்போது அது BIS ஹால்மார்க் முத்திரை பெற்றுள்ளதா என்பதை சரிபார்த்து வாங்க வேண்டியது மிக மிக அவசியம். ஹால்மார்க் முத்திரை இல்லாத தங்க நகைகள் போலி நகைகளாக இருக்க வாய்ப்புள்ளதுடன் வங்கிகளில் கடன் பெறுவதிலும் சிக்கலை ஏற்படுத்தும். சுருக்கமாக சொல்லப்போனால் 22 கேரட் நகையை விட 18 கேரட்டை குறைந்த விலையில் வாங்க முடியும். அதே சமயம் தேவைப்படும்போது குறைந்த அளவிலான கடனையும் நாம் பெற முடியும்.